அஸ்ஸலாமலைக்கும் எவ்ரிவன். டே 11 ரமதான் விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு சாக்லேட் புட்டிங் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு சுகருக்கு கொஞ்சமா மில்க் மேட், அப்புறமா மில்க் சாக்லேட் ஆட் பண்ணி எல்லாமே கரைஞ்சி நல்லா வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு பவுல்ல செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது என்னோட பையனுக்கு ரொம்ப பிடிச்ச புட்டிங். ரொம்பவே எம்மியாவும் இருக்கும். ட்ரிங்க்ஸ்க்கு இன்னைக்கு மேங்கோ லஸ்ஸி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதுவுமே இஃப்தார் டைம் குடிக்கிறதுக்கு ரொம்ப எம்மியா இருக்கும். அப்புறமா ஆயில் ஃப்ரை ஐட்டம்ல இன்னைக்கு கேபேஜ் ஆனியன் போண்டா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டான லீடரை இழந்துட்டோங்கிறத என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நியூஸில் பார்க்கும்போது. இந்த இஃப்தாருக்கு உலக மக்களுடைய அமைதிக்கும் உலக மக்களுடைய பாதுகாப்புக்கும் அதிகமாக துவா செய்வோம். இந்த ரமதானில் கூட நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாமல் குண்டு முழக்கத்துக்கு நடுவில் இன்னொரு பக்கம் நம்ம உம்மத்தார்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த காசா சூடான் மக்களுக்கும் அதிகமாக துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் டே 11 ரமதான் இப்படி தான் போச்சு. இந்த திக்ரையும் மறக்காமல் ரிசைட் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.